என்ன பண்ணுற? நல்லா செம்மையாக வேலை செய்கிறப்பது. கடையா இன்னைக்கு கிரேவியா குழம்பா? அதுதான் யோசிச்சுங்க. என்ன வேணும் ஆர்டர் பண்ணால் வரும். இப்போ தான் யோசிக்கிறியா? சரி சரி. நல்லா முறுமுறுன்னு செய்ய முடியுமா அது? அது ஆல்ரெடி முறுமுறுன்னு சரியே இருக்குது. இது முறுமுறுனா ஃபுல்லாக எலும்பு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வேற என்ன வாங்கி வந்திருக்கேன் அதை சொல்லவே இல்லையே. இது வந்து காடை. அப்புறம் இன்னொரு கவரில் பெரிய மீன் இருக்குது. என்ன மீன் இது? வவ்வால் மீன். வவ்வால் மீன். ஆமாம். இது என்ன? நாட்டு வவ்வால். நாட்டு வவ்வால். வளர்ப்பு வவ்வால், நாட்டு வவ்வால், இது ஒன்றாலும் சொல்லிக்கலாம். இவ்வளோ ஒரு மீன் பெரிய மீனாக இருக்கு. இப்போ இதை வந்து குழம்பு வைக்கணுமா வறுக்கணுமான்னு இதுதான் டிசைட் பண்ணுங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணுறதுல பல்லு நம்ம பல்லு மாதிரி இருக்குது. ஆமாம், மனுஷன் பல்லு மாதிரி இருக்கு. இது என்னது? இது என்ன இப்படி இருக்கு? கார்த்தி பல்லு மாதிரி இருக்குது குட்டி குட்டியா. ஆமாம்ல, அதெல்லாம் எடுக்காது. ஒரு மாதிரி பார்க்கறது எனக்கு டவுட் ஆயிட்டு. என்னடா இது? எப்படி மீன் பல்லு ஷார்ப்பா இருக்கும், கையில குத்தும். இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. உடைச்சிட்டேன் வாயை. வாயை கிழிச்சிட்டு பாவிகளா. இது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. என்ன புதுசா மீன் கிளீன் பண்ற மாதிரி பேசுறேன். பெரிய மீனா இருக்கு கையில. அதனாலயா? நீதான் பெருசா இருந்தா பரவாயில்ல, நம்ம வீட்லயே கிளீன் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு வான்னு சொன்னல. தப்புதான். கடையிலேயே நேரம் 2 நிமிஷம் தெரியுமா அதுக்கு? கடையில் கொடுத்துருந்தா 2 நிமிஷத்துல டக் டக் டக்குன்னு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க எப்பயாவது. அதுக்கு தான் அவங்க 20 ரூபா வாங்குறாங்க. பின்ன சும்மாவா? பெரிய பீஸ் வாங்கலாம். இதெல்லாம் ஹோட்டலில் போய் வாங்கினா என்ன ரேட்டு சொல்லுவாங்கல்ல? ஜஸ்ட் 500 ஜஸ்ட் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் 499 rupees ஒன்லி. பட்டையா இருக்குல்ல? எலும்பு எலும்புன்றேன், முள் இருக்காதுல்ல அந்த அளவுக்கு. நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கு. நம்ம அறுவமனை அதுக்கு மேலே இருக்கு. ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் கை இல்லாமல் இது பண்ணிடும்ல. அதுக்காக பார்த்து நம்ம மொக்கையாக வச்சுக்கிறோம். கட் பண்ணவே மாட்டோம். ஒரு வழியாக கட் பண்ணிடுச்சு. அடுத்து யாரு வாங்க வெளியில? இது பேர் என்னது? வாழை மீன். வாழை மீன். இது காஞ்சி போச்சுன்னா கருவாடு. ஆனால் இது மீன் எப்படி இருக்குன்னு தெரியல. கருவாடு நல்லா இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ருக்கு. கருவாடு தான் நம்ம சாப்பிட்றோம். வாழை மீன் வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். அப்படியா? நம்ம குழம்பு வச்சுட்டேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நம்ம வந்து இப்போதான் சமைக்கவே ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நம்ம ஊரில் என்ன டிமாண்டு? 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சு. ஆமாம் ஆமாம், நல்லா பாம்பு மாதிரி லென்த்தாக இருக்கு. வாரத்தில் ஒரு நாள் தான் செய்கிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லி இத்தனை ஐட்டம் வாங்கி வந்து நானே எனக்கு சுனி வச்சுக்கினேன். மீன் பண்ணுறதுனால முடியல. ஆமாம், எத்தனை 3 இருக்கா? 2 தான் இருக்கு. 1/2 கிலோப்பா இதுவே. நம்ம இதை அப்படியே காய விட்டு கருவாடு ஆயிடும்ல, அவ்வளோதான். யார் இதை பார்த்து உட்காந்து காய வச்சுருந்தாங்க? இது வேறையா? ஆமாம்ல, காக்கா திங்க போயிடான். ஓகே.
இப்போ இதை கட் பண்ணுவோம். இது ஈஸி தான். இது செதில்லாம் இருக்காதா இதில்? மழை மழைன்னு இருக்குது. பார்க்கவே பாம்பு மாதிரி இருக்கும். விட்டுரு. யூஸ்வலாக எல்லா மீனும் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மீன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பல்லு மாதிரி இருக்குங்க. முட்டை நிறைய இருக்கு. முட்டையா? ஆம்லேட் போட்டுடலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்ன பார்த்தீங்கன்னா காடை ஃப்ரை, வவ்வால் மீன் குழம்பு, வாழை மீன் வறுவல். அவ்வளோதான். ஆமாம், சுட சுட ரசம், சுட சுட சாதம் எல்லாம் தயாராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். எப்படி சாப்பிடுவாங்க? என்ன செய்யவே இல்லையே. பேச்சு சொல்ல வேண்டியது தான். இன்னும் நீ தான் செய்யவே ஆரம்பிக்கலையே. செஞ்சிருவோம். சரி முடிச்சிடலாமா? பாய் பாய். அனிதா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்து அந்த தலையை அடியில் போக வச்சேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நம்ம தான் சாப்பிட்றோம். நம்ம தான் சாப்பிட்றோம். வேற யாருக்கும் கொடுக்குறோம். இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறீங்களே, அதான் யோசிச்சேன். குழம்பு வந்து அப்படியே சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டைலில் நாட்டு வவ்வால் மீன் குழம்பு ரெடி. என்ன அவ்வளோதான் இருக்கு? சரி, இதுக்கு தான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அதிகமாக எண்ணெய் வந்து நம்ம சேர்க்கக்கூடாதுல்ல. நான்ஸ்டிக்கும் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லுவாங்க. நம்ம வந்து ரொம்ப சுரண்டி க்ளீன் பண்ணின பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி சமைக்கும் போதும் நம்ம சுரண்டி சமைக்கக்கூடாது. இன்றைக்கி ஸ்பெஷலாக நாட்டு வவ்வால் மீன் குழம்பு. இதில் கூடவே வாழை மீனோட தலையும் வாழும் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி சைட் டிஷ்ஷை வந்து காடை KFC ஸ்டைலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். வாழை மீன் நடுத்துண்டெல்லாம் வந்து நல்லா மிளகாத்தூள் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் இதுதாங்க. நம்ம வந்து ஹோட்டலுக்குலாம் போய் நிறைய செலவு பண்ணாமல் பிடிச்சதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். பிடிச்சது நாம பிடிச்சதா? பிடிச்சது. ஹோட்டலுக்கு போயிட்டு அதிகமாக செலவு பண்ணி சாப்பிடாம நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு காரசாரமாக வந்து ஏதோ சொல்ல வேணா நீ குழப்பிட்ட. சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன். அதிகமாக வந்து ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிடாம நமக்கு பிடிச்சதை வீட்டில் வாங்கிட்டு வந்து சட்டுலாம் காரெல்லாம் கம்மியாக நமக்கு எப்படியெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு அப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டாதான் நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா தான் நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா அதை யாரா எடுத்துக்கூடிய நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. இது ஒரு தமிழ் இருந்துச்சு. அப்படிதான் பிடிச்ச மாதிரி அப்படிலாம் நின்றுனாதான் நல்லா இல்ல. என்ன இது? அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? இதெல்லாம் வீடியோவை எடுத்துக்கிறேன். எது மேட்ச் ஆகுது அதில் போட்டுக்கலாமே, வேற ஒன்றும் இல்லை.